அப்பா பதறி போய் ஓடி வரேன். இவங்க தான்ப்பா என் கிளாஸ் மிஸ். விஜயோட பொண்ணு கீழே விழுந்துட்டதா சொல்லி கால் பண்ணி சொன்ன வாய்ஸ் காவேரி மாதிரியே இருக்குதுன்னு யோசிச்சுட்டே காரில் கிளம்பி வராங்க. அப்போது ஸ்கூலில் காவேரியும் பொண்ணும் உட்காந்து கீழே விழுந்ததுக்கு டேடி கால் பண்ணி வர சொல்லியாச்சுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பீரியட் இருக்கங்காட்டி இன்னொரு மேம் இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம விஜயும் ஸ்கூலுக்கு வந்துட்டாரு. வந்தோடனே பாப்பா எப்படி இப்படி அடிபட்டுருச்சு பார்த்து இருந்திருக்கலாம்ல அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை, நம்ம டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீடியோ கால்லேயே டாக்டரும் வரேன்னு சொல்லிட்டங்காட்டி நம்ம விஜயும் டாக்டரும் சேர்ந்து வீடியோ கால் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது பெரிய ஊண்டெல்லாம் கிடையாது, ஒன்றும் இல்லை, சீக்கிரம் ஆறிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இருந்துக்கிட்டு ஆயின்மெண்ட் மட்டும் போட்டால் போகுதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த வீடியோ கால்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியாது. பின்னாடி காவேரி இருக்கிறத கரெக்டாக விஜய் பார்க்கல, அது பின்னாடி தான் பார்ப்பாரு. மறுபடியும் பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க என்னாச்சு, அடி பரவாயில்லையான்னு. ஓகே போய் ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது அவர் தான் யோசிக்கிறார், ஆயின்மெண்ட் பேர் மறந்துட்டேன்னு மறுபடியும் ஒருக்கா வீடியோ கால் ரீகேப் பண்ணி பார்க்குறாரு. அந்த டைமில் தான் அவர் நோட் பண்ணுறாரு வீடியோவில் ஒரு வித்தியாசமாக ஒன்று இருக்குது அப்படின்னு. அங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காவேரி அதில் நோட்டீஸ் ஆகிருக்காங்க நோட் புக் எடுத்துகிட்டு வரும்போது. அப்போ தான் அதை பார்த்துட்டு இது காவேரி இருக்கிறாங்க அப்படின்னு விஜய்னால் புரிஞ்சிக்கவே முடியுது. உடனடியாக யோசிச்ச விஜய் என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூலுக்கு அப்போவே கிளம்பி பதட்டமாக போகிறாரு. அப்போ வாட்ச்மேன் இருந்துட்டு ஸ்கூல் கிளம்பி முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது, என்ன திட்டுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. காவேரி இவங்க வீட்டில் அம்மாவும் யமுனா கீழே விழுந்துட்டதா சொல்லி கங்கா கால் பண்ணாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இல்லை பெரிய அடியெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஃப்ராக்சரே ஆகிருக்குது. அதனால காவேரி அவங்க அம்மாவும் சேர்ந்து நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம், ஸ்கூல் இருக்குன்னு காவேரி சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வா போயிடலான்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் விஜய் பாப்பா ரெஸ்ட் எடுத்து எழுந்திரிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்கள் மேம் பற்றி சொல்லிகிட்டே இருப்பீங்களா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் இவங்க ஃபோட்டோவே எடுத்து இந்த மாதிரி இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம பாப்பாவும் இருந்துட்டு இவங்க தான் என்னோட கிளாஸ் மேமேன்னு சொன்னோன்னே விஜய் ஷாக் ஆயிடுறாரு ரொம்ப. அதை யோசிச்சுட்டே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சித்தி வராங்க, பாப்பா சாப்பிட்டா பட் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் யோசனை ஃபுல்லாக காவேரி மேலேயே தான் இருந்துச்சு. இவரும் யோசிச்சு பார்க்குறாரு என்ன பண்ணலான்னு. ஓகே அப்படின்னு நாளைக்கு பாப்பாவை ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போய் இன்னும் நிறையா விஷயம் காத்துட்டு இருக்கு. என்னவெல்லாம் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.